டயபெட்டிஸ்னால கண் பார்வை பாதிப்படையுமா? கண்டிப்பா பாதிப்படையும். இது எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி ஆனா பாதிப்படையுது? ஸோ, டயபெட்டிஸ்னாவே நமக்கு வந்து முதல்ல உடல்ல பாதிப்புங்கிறது சிறு இரத்த குழாய்கள், ஸ்மால் பிளட் வெசல்ஸும், நர்வ்ஸும் தான். நரம்பும் தான். ஸோ, இந்த கண்ணுக்கு பின்னாடி அந்த ரெட்டினாங்கிற பகுதியில நெறைய சிறு சிறு இரத்த குழாய்கள் இருக்கும். பிளட் வெசல்ஸ். அது வந்து பாதிப்படையறனால, ஜென்ரலா எப்படி பாதிப்படையுதுன்னா, இப்போ சுகர்ல வந்து நெறைய சுகர் ஏற ஏற ரத்தம் திக்காயி, அது வந்து அந்த ரத்த சிறு குழாய் அ ரத்த குழாய்க்குள்ள போக முடியாம, வெளிய டேமேஜ் ஆயி வெளிய லீக் ஆகும். அதனால இந்த ரெட்டினோபதி. இந்த ரெட்டினோபதி டயபெட்டிக் ரெட்டினோபதிங்கிறது ரொம்ப காமனா நடக்கக்கூடிய ஒரு டயபெட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன். இது சுகர் சரியா கண்ட்ரோல்னாலும் வரும். பட் ரொம்ப நாள் நல்ல கண்ட்ரோல்ல இருந்து ரொம்ப நாள் டயபெட்டிஸ் இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு முக்கிய பெர்மனன்ட்டா கண் பார்வை போறதுக்கு ஒரு முக்கிய காரணம். பட் ஆனா இது வந்து பிரிவென்டபிள். அதாவது 90% இத நம்ம பிரிவென்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? முதல்ல சுகர ஒழுங்கா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அடுத்தது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கண் டாக்டர பார்த்து டயபெட்டிஸ்னால கண் அஃபெக்ட் ஆயிருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும்.